ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th INMல ரெண்டாவது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SPO பார்ட் டைம் ஜாப். இதில் நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாவே ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஷேர்சேட்டில் பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் இப்போ ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி செகண்ட் லெசனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மை எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்பாங்க. வங்கப்பிரிவு. ஓகேவா? அடுத்த முக்கியமான கொஸ்டின் எது அப்படின்னா, காந்திய சதாப்தம் அப்படின்றது எந்த வருஷம் டு எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் 1905 டு 1911. அடுத்து கீழே பாருங்கள். தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன், மகாராஷ்டிராவில் கேசரி, வங்காளத்தில் யுகந்தர். இந்த பத்திரிகைகள்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. அடுத்து வங்க பிரிவினை இப்போ யார் கவர்னர் ஜெனரல்னா கர்சன் பிரபு. அவர் எப்போ தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றார் அப்படின்னா 1899. அந்த டேட் பார்த்துக்கோங்க, January 6. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் கீழே பாருங்கள். வங்காளத்தின் சுமையை குறைக்கும் அசாமின் முன்னேற்றம் தான் இதோட முக்கிய நோக்கம். வங்க பிரிவினோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புவியியல் அடிப்படையில் பகீரதி ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்துள்ளது. அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் இந்த புக்கில் நான் குறிச்சிருக்க PDF கேட்குறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நானும் PDF கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வங்க பிரிவினை. வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது எப்படின்னா 1905 ஜூலை 19. அதே இது துக்க நாளாக கடைபிடிக்கப்பட்டது எப்படின்னா 1905 அக்டோபர் 16. அதை முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரவீந்திரநாத் தாகூரோட சுய உதவி அப்படின்ற ஒரு செய்தியை மக்களிடம் பரப்பதற்காக மேலாக்கள் என்னும் திருவிழாவை பயன்படுத்தினார். யார் பயன்படுத்தினா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் கீழே பாருங்கள். வட்டார மொழி பத்திரிகை, வட்டார மொழி கல்வியை யார் கொண்டு வந்தா அப்படின்னா 1902 சதீஷ் தவான். இதோட கீழே தான் அடிஷ்னலாக விடிவெளி கழகம்ன்றது 1905 நவம்பர் 5 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து எப்பயும் எல்லாரும் தெரிஞ்சதான் பால் லால் பால் அப்படின்னா பாலகங்காதரர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இதை ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின் மிண்டோ பிரபு. மிண்டோ பிரபு 1906 அரச பிரதிநிதியாக பணியில் அமர்த்தப்பட்டார். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து நிறையா கொஸ்டின் லாஸ்ட் குரூப் 4 கூட கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அடுத்து காங்கிரஸ் அரசின் அடுத்த மாநாடு தீவிர தேசியவாதியின் கோட்டை என்று கருதப்படும் பூனாவில் நடைபெற்றது. அப்போ தீவிர தேசியவாதத்தின் கோட்டை எது அப்படின்னு சொன்னால் பூனே. ஓகேவா? அடுத்து காங்கிரஸில் 1885 டிசம்பர் 28 ஆரம்பிக்கப்பட்டது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அகாரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்களை யார் நிறுவனா அப்படின்னு சொன்னால் விவேகானந்தர். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மணித்தலா என்னும் இடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதசார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்காக ஒரு தொழிற்கூடத்தை நிறுவனது யார் அப்படின்னா ஹோம் சந்திர கனுங்கோ. அந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்து அலிகார் குண்டு வெடிப்பில் யார் புரட்சிகர தேசியவாத வாதாடுனா அப்படின்னு கேட்டால் சித்தரஞ்சன் தாஸ். ஓகேவா? அவர் தான் வாதாடி இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் செய்தித்தாள் சட்டம் 1908, பத்திரிகை சட்டம் 1910. அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சுதேசி நீர்வாழ் கப்பல் 1906 அக்டோபர் 16. இந்த இதில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவர் 10 லட்சத்தை 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு
0.25க்கு கொடுத்துருக்காரு. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதுலேருந்து இந்த 10 லட்சத்தையும் கேட்டாங்க, அந்த 40,000த்தையும் கேட்டுட்டாங்க, அந்த 0.25யும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாரதியாரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஹிந்து சுதேசமித்திரன் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை, அந்த இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சைடில் பாருங்கள், பாரதி ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா எனும் வார இதழ் தீவிர தேசியவாதியின் குரலாக மாறியது. ஓகேவா? அடுத்து வந்து வாஞ்சிநாதன் வந்து எப்போ சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னா 1911 ஜூன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூன் வந்து 17, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 17 தான் அவளை கொண்டுறாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்தது யார் அப்படின்னா வாவே சுப்பிரமணியர் தான் பயிற்சி கொடுத்துருப்பாரு அவருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து ஒன் வேர்டு நீங்கள் கொடுக்க சொன்னீங்க பின்னாடி, அதனால நான் வந்து ஒன் வேர்டை சேர்த்து தான் அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த லெசன் பார்ப்போம். நீ குரூப் 2க்கு 43 நாள் இருக்கனால எல்லோரும் நல்லா படிங்க. என்ன வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 4 படிக்கிறாங்க, குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.